सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा. श्री गुरुभ्यो नमः. शास्त्र दर्पणम முதல் அத்தியாயம் நாலாம் பாதம் ஆறாவது அதிகரணம் வாக்கியான்வய அதிகரணம். बृहदारण्यके मैत्रेयी याज्ञवल्क्य संवादे अधीयते. बृहदारण्यक உபனிஷத்து அதுல மைத்ரேயி பிராமணம் அப்படிங்கிறது 2 தடவை வருது. 2வது அத்தியாயத்திலும் வருது, 4வது அத்தியாயத்திலும் வருது. முக்காவாசி ஒரே மாதிரி இருக்கும், கொஞ்சம் கூட குறைச்சலா இருக்கு. இதுல மைத்ரேயிக்கும் யாஜ்ஞவல்கியருக்கும் சம்வாதம். அந்த சம்வாதத்துல இந்த வாக்கியம் வருது. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி ஆத்மாவா அரே திரஷ்டவ்யः ஆத்மனோ தர்சனேன இதம் சர்வம் விதிதம் இத்தியாதி. இந்த மாதிரி வாக்கியங்கள்லாம் அங்க வருது. இந்த வாக்கியங்கள்ல ஆத்மா ஆத்மான நிறைய வந்திருக்கு. ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, ஆத்மாவா அரே திரஷ்டவ்ய ஸ்ரோதவ்யோ மந்தவ்யா, இப்படிலாம் இருக்கு. இந்த ஆத்ம சப்தத்தினால ஜீவாத்மாவை எடுத்துக்கணுமா பிரம்மத்தை எடுத்துக்கணுமா அப்படின்னு இப்போ ஒரு சந்தேகம். தத்கிம் ஜீவபரம் பிரம்மபரம் வா இது சம்சயா. அதாவது இந்த பிராமணம் முழுக்க ஜீவாத்மாவை பத்தி சொல்லி கொடுக்கறதா, ஜீவாத்மாவில தாத்பரியம் கொண்டதா, இல்லே பரமேஸ்வரனை பத்தி சொல்றது, பிரம்மஸ்வரூபத்தை பத்தி சொல்றதா அப்படின்னு சந்தேகம். இந்த மாதிரி சந்தேகம் ஏன் வந்தது, அதுக்கு என்ன காரணம்? சந்தேகத்துக்கு காரணத்தை சொல்றார். பிரிய சம்சூச்சித போக்திரா உபக்கிரமாத் ஒண்ணு, ஆத்ம விஜானேன சர்வ விஜானோபதேசாச்ச. இங்க முதல் வாக்கியத்தையும் 2வது வாக்கியத்தையும் பார்த்தா சந்தேகம் வரும்படியா இருக்கு. 2வது இல்ல, 3வதா சொன்னோமே அதுவும், அதுதான் சந்தேகத்துக்கு காரணம். என்ன சந்தேகம்? ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவதி, தனக்காக மத்தது எல்லாம் பிரியமாகிறது அப்படின்னு அதுக்கு சொல்லியிருக்கு. ஒருத்தனுக்கு ஒரு விஷயம் பிரியமா இருக்குன்னு சொன்னா அது அவனுக்கு பிரியம். அப்ப அவன் யார்? அவன்னு சொல்லி நாம பரமாத்மாவா வச்சுக்க முடியாது. பரமாத்மா என்ன சொல்றார்? நமே துவேஷ்யோஸ்தி ந பிரியஹா, தனக்கு பிடித்தவனும் கிடையாது பிடிக்காதவனும் கிடையாதுங்கிறார். ஆனா ஜீவாத்மாவுக்கு உண்டு, இது பிடித்தது இது பிடிக்காதது அப்படின்னு உண்டு. அப்போ ஆத்மன பிரியஹா அப்படின்னு அன்வயத்தை வச்சுட்டோமானால் ஆத்மாவுக்கு பிரியமானது அப்படின்னா அது எந்த ஆத்மாவா இருக்க முடியும்? ஜீவாத்மாவாகத்தான் இருக்க முடியும். இதான் பிரிய சம்சூச்சித போக்திரா. ஒரு ஜீவாத்மாவுக்கு ஒரு விஷயம் ஏன் பிரியமா இருக்குன்னு சொன்னா அதனால அவனுக்கு அதுக்கு நல்ல சௌக்கியம் உண்டாகிறது, போகம் உண்டாகிறது. இந்த போக்தாவுக்கு போகம் தானே வேணும். அதனால அந்த போகத்துக்கு சாதனமா இருக்கிற விஷயங்கள்லாம் போக்தாவுக்கு பிரியமானதாக இருக்கு. அதுதான் இங்க காமிக்கிறார். ஆத்மனஸ்து காமாய சர்வம் பிரியம் பவத்தின்னு. ஆகையாலே இங்க சொன்ன ஆத்மா போக்தாவாகத்தான் இருக்கணும், அதாவது ஜீவாத்மாவாகத்தான் இருக்கணும். இது உபக்கிரமம். ஆனா முடிக்கிறத பார்த்தா ஆத்மனோவா அரே தர்சனேன விஜானேன மத்தியா விஜானேன இதம் சர்வம் விதித்தம்னு முடியுது. அதான் இந்த ஆத்மாவை தெரிஞ்சின்றாச்சுன்னா இது எல்லாமே தெரிஞ்சதாயிடும்னு சொல்றது. இதை பார்த்தா சந்தேகம் வருது. இது ஜீவாத்மாவை தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரியாது. ஆனா பரமாத்மாவை தெரிஞ்சுட்டா ஏக விஜானேன சர்வ விஜானங்கிறது அது பிரசித்தமா சொல்லப்பட்டிருக்கு. ஆக ஏக விஜானேன சர்வ விஜானங்கிறதையும் சொல்லி வச்சிருக்கிறதுனால இந்த ஆத்மா பரமாத்மாவா இருக்கணுமோன்னு தோன்றது. ரெண்டையும் தீர்மானம் பண்ண முடியாத நிலையில சந்தேகம் ஏற்படுறது.
ஆத்மாவை ஜீவாத்மாவை எடுத்துக்கணுமா பரமாத்மாவை எடுத்துக்கணுமா, இந்த மைத்ரேயி பிராமணா என்ன சொல்ல வந்தது அப்படின்னு. பூர்வத்திர பிரம்மோபக்கிரமாத் தத்பரத்வவத் இஹ ஜீவோபக்கிரமாத் தத்பரத்வம் இது அவாந்தர சங்கதி. பூர்வ அதிகரணத்துக்கும் இந்த அதிகரணத்துக்கும் ஒரு சங்கதி சொல்லலாம். என்ன சங்கதி அப்படின்னு கேட்டா திருஷ்டாந்த சங்கத்தின்னு சொல்லலாம். பூர்வாதிகரணத்துல அந்த திருப்த பாலாக்கி இருக்கானே, அவன் பிரம்மாத்தே பிரவாணின்னு ஆரம்பிச்சுட்டான். அந்த ஆரம்பம் இருக்கே உபக்கிரமம், அதை விட்டு கொடுக்காம வச்சுட்டு கடைசியில உபதேசம் பிரம்ம உபதேசம் தான் அப்படின்னு தீர்மானம் பண்ணார். ஆக உபக்கிரமத்துல அதை ஆரம்பிச்சுட்டார். அவர் சொல்ல முடியல, சொல்ல முடியாட்டா பரவாயில்ல, யாரு சொன்னாலும் அது பிரம்மன் தான், ஆரம்பத்துக்கு அதை அனுசரிச்சுதான் முடிவை தீர்மானம் பண்ணோம் அப்படின்னு கொண்டு போனார். அதே மாதிரி இங்கேயும் கொண்டு போயிடலாம். இங்க எப்படி கொண்டு போலாம்னா, ஆரம்பத்துல ஜீவாத்மான்னு தெரியுது. இந்த போக்தா பிரியம் பிரியம்னு சொன்னதுனாலே, ஆத்மனஸ்து காமாய பிரியம் பவத்தின்னு சொன்னதுனாலே இது போக்தான்னு தெரிஞ்சு போச்சு. அப்ப ஆரம்பம் போக்தாவை சொல்றதா இருக்கு. அப்படியானால் இதை அனுசரிச்சு அப்புறம் வர வாக்கியத்தை எல்லாம் இதுக்கே கொண்டு போயிடலாம். ஆக ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானம் கூட இந்த ஜீவ விஞ்ஞானத்தினால சித்தம் எப்படி சித்தமாகுங்கிறத பார்ப்போம், அதுக்கு தகுந்தாப்புல அதுக்கு அர்த்தம் சொல்லிப்போம் அப்படின்னு திருஷ்டாந்த சங்கதி. இதுதான் அவாந்தர சங்கதி. ஜீவோபக்கிரமாத் தத்பரத்வம் பிரம்மோபக்கிரமாத் தத்பரத்வம்னு பூர்வ அதிகரணத்துல சொன்னேன். அப்ப இந்த அதிகரணத்துல நான் பூர்வபக்ஷம் பண்றேன், ஜீவோபக்கிரமாத் ஜீவபரத்வம் அப்படின்னு. क्वचित् समन्वयस्य जीवमात्र पर्यवसान निषेधेन ब्रह्मपरत्व साधनात् பாதசங்கதி. இந்த 4வது பாதத்துல எப்படி சங்கத்தின்னு சொன்னா, இந்த ஒரு சில பிரகதாரண்யத்துல ஒரு சில வாக்கியங்கள்ல இந்த சமன்வயம் பிரம்மத்துல சமன்வயம் இல்லே, ஜீவ சமன்வயம் தான் இது அப்படின்னு வரும்போது, ஜீவனை மாத்திரம் சொல்றதுக்காக வரல, இது பிரம்மத்துல தாற்பயம் கொண்டதுதான் இதுவும் அப்படின்னு தீர்மானம் பண்ணி அந்த பிரம்ம சமன்வயத்தை தான் காண்பிக்கிறாருங்கிறதுனால இது இந்த 4ஆம் பாதத்துல இதுக்கு சங்கதி இருக்கு. வேதாந்தத்துக்கு பிரம்மணி சமன்வயா, ஆக பிரம்ம விசாரம்னு இதை சொல்லிக்கலாம். தத்ர இப்ப ஆரம்பிச்சார் பூர்வபக்ஷம். பிரிய சம்சூச்சித போக்திரா உபக்கிரமா, இதுக்கு அர்த்தம் சொல்லிட்டேன். யாருக்கு இந்த இதெல்லாம் விஷயங்கள்லாம் பதி புத்திராதிகள்லாம் பிரியமாகும் அப்படின்னு கேட்டா அந்த ஜீவாத்மாவுக்குன்னு தெரிகிறது. அந்த போக்தாவுக்கு தான் உபக்கிரமத்துல சொல்லியிருக்கு, ஆரம்பத்துல சொல்லியிருக்கு. அது மாத்திரம் இல்ல, நடுப்புறையும் போக்தா வரார். மத்தியேச்ச இதம் மகத்பூதம் அனந்தம் அபாரம் விஜான கன ஏதேபியோ பூதேபிய சமுத்தாய தான்யேவானு வினஷ்யதி இதி பிரம்மணா விஜானாத்மபாவேன சமுத்தான ஸ்ருதே. நடுப்புற இந்த ஆத்மா இருக்கே, இந்த பரமாத்மா எல்லா ஜெகத்தையும் சிருஷ்டி பண்றது அதெல்லாம் சொல்லிட்டு அந்த பரமாத்மாவே தான் இந்த ஜீவன் ரூபமாகவும் இருக்கு. இந்த சரீரத்தோட ஜீவனாக ஜீவாத்மாவாக பிறந்து அந்த சரீரத்தோடு பல காலங்கள் இருந்து கடைசியில அந்த சரீரம் போகும்போது விநாசத்தை அடையும் போது அந்த ஜீவாத்மாவும் விநாசத்தை அடைகிறதுன்னு சொல்லிட்டு. அப்படின்னா ஜன்மா மரணங்கள்லாம் இருக்குன்னு தெரியுது. இந்த ஜன்மா மரணங்கள்லாம் உள்ளது ஆத்மா, உள்ள ஆத்மா ஈஸ்வரன் இல்லை, இது ஜீவனாகத்தான் இருக்கணும். இங்கேயும் புரிஞ்சு போச்சு. நடுப்புறையும் ஜீவனை விடல, அப்படியே வச்சுட்டு இருக்கார். அந்தேச்ச விஜாதாரம் கேன விஜானியாத் இது விஜாத்திரு சப்தேன ஜீவாபிதானா ஜீவபரத்வம். கடைசியில சொல்லும் போது இந்த விஜாதாவை யார் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். அப்படின்னா அது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப சிரமமான விஷயம் அப்படின்னு விஜாத்தான்னு போட்டிருக்காரு. பிரம்மத்தை சொல்லணும்னா விஜானம்னு ஸ்ருதி சொல்லும். விஜானம் ஆனந்தம் பிரம்மா சத்தியம் விஜானம் அனந்தம் பிரம்ம, ஞானம்னு சொல்லுமே தவிர ஜாத்தான்னு சொல்றது வழக்கம் இல்லை. ஆனா இங்க விஜாத்தா அப்படின்னு சொன்னபடியால விஜாத்தாங்கிறது யாருன்னா ஜீவாத்மா தான். ஆக ஆரம்பம் மத்தியம் கடைசி எல்லாமே ஜீவாத்மாவை பத்தி இந்த பிராமணத்துல இருக்கிறபடியாலே இது ஜீவ பரந்தான்னு தீர்மானமாகுது. ஏக விஜானேன சர்வ விஜான அபிதானம் தூ
போக்திரர்த்தத்வாத் போக்ய ஜாதஸ்ய கவுணமிதி பூர்வபக்ஷா. அப்போ என்ன சொல்லுவேன், இங்க ஏக விஜயானின்னு சர்வ விஜயானம் சொல்லியிருக்கே, அதுக்கு என்ன கத்தின்னு கேட்போம். அப்ப பூர்வபக்ஷி அதுக்கு ஒரு வழி பண்ணணும். அவன் என்ன சொல்றான், பூர்வபக்ஷி அது கவலைப்படாதே, ஏக விஜயானேன்னு சர்வ விஜயானம்னு சொல்லிட்டு, சர்வங்கிறது இந்த பிரபஞ்சம் தானே, முழுக்க பிரபஞ்சத்தை எடுத்துப்போம். இந்த பிரபஞ்சத்தை பரமாத்மா சிருஷ்டி பண்ணியிருக்கார். யாருக்காக சிருஷ்டி பண்ணினார் அப்படின்னு கேட்டா, நிச்சயமா அவர் தனக்காக சிருஷ்டி பண்ணிக்கல. ஏன்னா அவர் கிருத்தார்த்தர், நமே பார்த்தாஸ்தி கர்த்தவியம் திருஷுலோகேஷு கிஞ்சனா நானவாப்தம் அவாப்தவியம்னு சொல்லிட்டார். தனக்கு ஒண்ணுமே வேண்டியது இல்லைன்னு. ஆகையால அவர் தனக்காக சிருஷ்டி பண்ணல. அப்ப யாருக்காக சிருஷ்டி பண்ணியிருக்கா, இந்த போக்தாவுக்காகத்தான் சிருஷ்டி பண்ணியிருக்க. அவனுடைய கர்மபலம் இருக்கு, அவன் அனுபவிச்சாகனா கர்மபலத்தை, அதுக்காக எல்லாம் பண்ணி கொடுக்குறார். அப்படி இருக்கும்போது போக்தாவுக்காக ஏற்பட்டதுதான் இந்த பிரபஞ்சம், பிரபஞ்ச சிருஷ்டியே அதுக்குதான் வந்திருக்கு அப்படின்னு எப்ப தீர்மானமோ அப்ப போக்தா தானே பிரதானம். அப்ப பிரதானத்தை பார்த்தாச்சுன்னா எல்லாம் பார்த்தா மாதிரி லோகத்துல ஒரு விவகாரம். முக்கியமா இருக்கிற பிரதானத்தை நாம பார்த்துட்டு வந்தாச்சு. இந்த ஊர்ல பிரதானமா இருக்கிறது எல்லாம் என்ன அப்படின்னு அந்த எல்லாத்தையும் பார்த்துட்டு வந்தாச்சு. அப்ப ஊரை சுத்திட்டு வந்தாச்சு, பார்த்துட்டு வந்தாச்சுன்னு விவகாரம் பண்ணுவான். ஆக போக்தா ரொம்ப பிரதானம், அவனுக்காக தான் இந்த பிரபஞ்சமே ஏற்பட்டிருக்கு, போக்ய ஜாதம். அதனால போக்தாவை பத்தி தெரிஞ்சுட்டாச்சுன்னா எல்லாம் தெரிந்ததாகும் அப்படின்னு ஒரு கவுனமாக சொல்லிடலாம் அப்படின்னு பூர்வபக்ஷம். இப்ப சித்தாந்தம். சித்தாந்தஸ்து பிரியோபக்ரமாத் பிராகேவ ஏனாஹம் நாமிருதாஸ்யாம் கிமஹம் தேன வித்தேன குர்யாம் யதேவ பகவான் அமிர்தத்வ சாதனம் ஆத்மஜானம் வேத ததேவ மே ப்ரூஹி இதி அமிர்தத்வ உபக்ரமாத் ஏக விஜயானேன சர்வ விஜயானாபிதானஸ்ய ச இதம் சர்வம் யதேமாத்மா இத்யாதிபிஹி உபபாத்யமானஸ்ய கவுணத்வாயோகாத் பிரம்ம பரத்வம் அஸ்ய சந்தர்ப்பஸ்யேதி. சித்தாந்தம் வாக்கியான்வயத்தன்னு சொல்றது. பூர்வபக்ஷி என்ன சொன்னா, உபக்கிரமா மத்தியத்துல சொன்ன விஷயம் கடைசியிலையும் சொல்லியிருக்கு. ஜீவாத்மாவை பத்தி போக்தாவை பத்தி ஆரம்பத்துல சொல்லியிருக்கு, மத்தியத்துல சொல்லியிருக்கு, கடைசியில சொல்லியிருக்கு. ஆகையால இது பூரா போக்தாவை பத்தி சொல்லக்கூடிய ஒரு பிரகரணம், பிராமணம் அப்படின்னு சொன்னானோ இல்லையோ. சித்தாந்தி என்ன சொல்றான், நீ போக்தான்னு ஒரு உபக்கிரமத்தை காண்பிக்கிறியே, அதுக்கும் முன்னாடி என்ன இருக்குன்னு பாரு. அதுக்கும் முன்னாடி என்ன இருக்கு. அதே மாதிரி ஒரு உபசம்ஹாரம் சொன்னியே, விஜயாதார வரை கேன விஜயா, அதுக்கு அப்புறம் உபசம்ஹாரம், அதுக்கு தாண்டி என்ன இருக்குன்னு பாரு. முன்னாடி பின்னாடி பார்க்காம நடுப்புற எடுத்துட்டு அதுக்குள்ள நீ உபசம்ஹாரம் பண்ணிவிட்ட. அந்த உபக்கிரமத்துக்கும் முன்னாடி உள்ள ஆரம்பத்தை யோசிச்சு பார்த்தேன்னு சொன்னால், அப்ப இது பரமாத்மா உபக்கிரமம், பரமாத்மா உபசம்ஹாரம், பரமாத்மா தான் நடுப்புறையும் வந்திருக்கார் அப்படின்னு நான் நிரூபணம் பண்ண முடியும். எப்படின்னு கேட்டா, இங்கே யாஜ்ஞவல்கியருக்கும் மைத்ரேயிக்கும் இது ஒரு சம்வாதம். அது எப்படி ஆரம்பிச்சதுன்னு கேட்டா, யாஜ்ஞவல்கியர் மைத்ரேயி, அவருக்கு 2 மனைவிகள், காத்தியாயினி மைத்ரேயி அப்படின்னு. அவர் நிறைய சம்பாதிச்சிருக்கார். சம்பாதிச்ச தனத்தெல்லாம் இவ 2 பேருக்கும் விவாகம் பண்ணி கொடுத்துட்டு, இனிமேல் கிரகஸ்தாசிரமம் போரும், நான் மேல்கொண்டு சன்னியாசாசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் யாஜ்ஞவல்கியர். அதுக்காக இவாளுக்கு கரெக்டா பார்த்து யாருக்கு என்ன வேணும்னு விவாகம் பண்றதுக்காக கூப்பிட்டுருக்காரு. கூப்பிடும்போது நல்லா விவாகம் பண்ணி கொடுத்த உடனே அந்த காத்தியாயினி கொடுத்த தனக்கு வந்த பாகத்தை எடுத்துட்டு சந்தோஷமா போயிட்டா. ஆனா மைத்ரேயி அங்க ஒரு கேள்வி கேட்கிறா யாஜ்ஞவல்கியரை பார்த்து. என்ன சொல்றார், ஏனாஹம் நாமிருதாஸ்யாம் கிமஹம் தேன குர்யாம். இப்ப கேக்குறா, இதுக்கு முன்னாடி இவ்வளவு பணம் நிறைய இருக்கு, எல்லாம் சரி, ஆனா இந்த பணத்தை வச்சுட்டு நான் மரணம் இல்லாதவள் ஆக முடியுமா, மரணம் இல்லாதவளாக நான் ஆக முடியுமான்னு கேட்டேன். அது சாத்தியமே இல்லை, பணத்தை வச்சுட்டு மரணத்தை எல்லாம் ஜெயிக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்லிட்டார். அப்போ என்ன பண்றது பணத்தை வச்சுட்டுன்னு கேட்டா, எல்லாரும் பணக்காரெல்லாம் இருக்காளே, ரொம்ப சூக்ஷ்மா இருக்காளே, இந்த போகத்துக்கு வேண்டிய எல்லா சாசனங்களையும் சம்பாதிக்கலாம், எல்லாம் பண்ணலாம், அதுதான் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப அவ சொல்ற, இந்த எனக்கு இந்த சாதனங்கள் எதுவுமே தேவையில்லை. ஏனாகம் நாமிருதாஸ்யாம்,
எதனால நான் அமிர்தையாக ஆக முடியாதோ, மரணத்தை தாண்ட முடியாதோ, மரணம் இல்லாதவளாக ஆக முடியாதோ, அது எனக்கு வேண்டாம் அந்த சாதனம். அப்போ மரணம் இல்லாத பண்றதுக்கு ஏதோ ஒரு சாதனம் உங்களுக்கு தெரியும். அந்த ஞானத்தை எனக்கு கொடுங்கோ, இந்த செல்வம் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டார். அப்போ ஆரம்பிச்சார் யாஜ்ஞவல்யர். அப்பதான் இந்த ஆத்மன சுதாமாயா எல்லாம் சொல்லி ஆத்மாவாரிய திரஷ்டவியா எல்லாம் சொல்லி கொடுத்தார். இப்ப இங்க என்ன விஷயம்னா, மோட்சம் வரணும்னா அப்ப எந்த ஆத்ம ஞானம் வேணும்? ஜீவாத்மா, அகம் ஜீவோஸ்மி போக்தா அஸ்மி அப்படிங்கிற ஞானமா மோட்ச சாதனம்? இதான் இருக்கே எல்லாருக்கும். அகம் பிரம்மாஸ்மி, அந்த பிரம்ம ஜானம் தான் வேணும் மோட்சத்துக்கு சாதனமாக. அப்போ யாஜ்ஞவல்யர் மைத்ரேயிக்கு உபதேசம் ஆரம்பிச்சது அவ கேட்ட மோட்ச சாதனமான ஆத்ம ஜானத்தை தான் உபதேசம் ஆரம்பிச்சிருக்காருன்னு சொல்லணும். அப்படி இருக்கிறதுனால இது பரமாத்மாவை நிரூபணம் பண்ண வேண்டியதாயிடுச்சு. எப்படி போன அதிகரணத்துல அவன் பிரம்மத்தே பிரவாணின்னு ஆரம்பிச்சுட்டான், அவன் சொல்ல முடியாட்டாலும் ஆரம்பம் பிரம்மத்துல ஆயிடுத்து. அதை சொல்லித்தான் ஆனா இவன் சொல்ல தெரிஞ்சவன் இன்னொருத்தன் சொல்லி முடிக்கிறான். அந்த விதத்துல மைத்ரேயி பிரம்ம ஜானத்தை தான் கேட்டிருக்கான். அப்படி இருக்கிறச்ச எல்லாம் தெரிஞ்ச யாஜ்ஞவல்யர் அவளுக்கு பிரம்மஜானம் இல்லாம ஜீவஜானத்தை உபதேசம் பண்றதுங்கிறது அது சரியா இருக்காது. ஆகையாலே அவர் பிரம்மஜானத்தை தான் உபதேசம் பண்ணியிருக்காருன்னு வச்சுக்கணும். அப்ப ஆத்மாவா அரே திருஷ்டவியாங்கிற இடத்துல இந்த ஆத்மா அப்படிங்கிற பதம் பரமாத்மாவை சொல்லக்கூடிய பதம் அப்படின்னு தான் வச்சுண்டாகணும். இதைத்தான் சொல்றார். யதேவ பகவான் அமிர்தத்துவ சாதனம் ஆத்ம ஜானம் வேத ததேவமே ப்ரூஹி இது அமிர்தத்துவோபக்கிரமா. அதாவது மோட்சத்துக்கு சாதனமா இருக்கக்கூடிய ஆத்ம ஜானத்தை சொல்லுன்னு அவன் மெனக்கிட்டு கேட்கிறான். அது மாத்திரம் இல்லை, இந்த கடைசியில ஒன்னா தெரிஞ்சுட்டா எல்லாம் தெரியும்னு சர்வம் விதிக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டாச்சுன்னா பூர்வபக்ஷி என்ன பண்ணினா சர்வம் கவுனம்னு விட்டான். ஏன்னா ஆத்மானா போக்தாதான் ரொம்ப பிரதானம், போக்கியங்கள்லாம் அவனுக்கு சேஷமாக இருக்கு. ஆகையால போக்தா தெரிஞ்சுட்டா அதெல்லாம் தெரிஞ்சா மாதிரி அப்படின்னு சொல்லி ஒரு கவுனமாக சொன்னான். ஆனா இங்கே இந்த பிராமணன் என்ன பண்றது, இதம் சர்வம் எதயம் ஆத்மா அப்படின்னு அதை உபபாதனம் பண்ணி காமிக்கிறது. எப்படி இந்த ஆத்மாவை தெரிஞ்சுட்டா எல்லாமே தெரிஞ்சதாகும் அப்படின்னு கேட்டா, இதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்றதுக்கு இந்த எல்லாமே இந்த ஆத்மாவிலேருந்து வந்திருக்குன்னு உற்பத்தியை சொல்லக்கூடியதாக இருக்கு வாக்கியம். இங்கேயே அதுலயே இருந்துட்டு இருக்கு, அதுலயே விநாசத்தை அடையிறதுங்கிற விஷயத்தையும் சேர்த்து சொல்லிருக்கு. ஆக இந்த உபபத்தியை கொண்டு பார்த்தாக்க ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்தை அது எப்படி சொல்லணுங்கிறத அந்த ஸ்ருதி நமக்கு சொல்லி காமிக்கிறது. இதம் சர்வம் யதயமாத்மா. இப்படியாக ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானாபிதானஸ்ய இதம் சர்வம் யதயமாத்மா இத்தியாதிபிஹி உபபாத்தியமானஸ்ய. இத போய் கவுனம்னு சொல்ல முடியாது. கவுனம்னு சொன்னா அதுக்கு உபபத்தி தேவையே கிடையாது. எல்லாம் எப்படி அந்த ஒன்னாக முடியும் அப்படிங்கிறத உபாதனம் பண்ணி கொடுக்கறதே அந்த ஸ்ருதி யுக்தியெல்லாம் சொல்லி அதெல்லாம் தேவையில்லாததாக போகும். ஆகையால உபபத்தி ரூப தாத்பரிய லிங்கோபேதமாக இருக்கிறதுனாலே இந்த ஏக விஞ்ஞான சர்வ விஞ்ஞானத்தை கவுனமாக எடுத்துக்கொள்ள முடியாது. அதனால பிரம்ம பரத்துவம் அஸ்ய சந்தர்ப்பஸ்ய, இந்த பிராமணன் முழுக்க பிரம்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்தது, அதுலதான் தாத்பரியம் கொண்டது ஆச்சு. அதிகரணம் முடிஞ்சு போச்சு. ஆனா இதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. நனு பிரதர்தன வாக்கிய இவ ஜீவலிங்க சந்தோஹே சர்வாத்ம பிரம்மணி அந்தர்பவந்தோ ஜீவதர்மாக பிரம்மபரதயா யோஜ்யந்தாம் யத்வா சுஷுப்தி உத்கிராந்தி அதிகரணோதாஹிருத ஜோதிர்பிராமண இவ பிரசித்த ஜீவானுவாதேன அப்பிரசித்த பிரம்மாத்மத்துவ போதன பரத்வம் அவதாரியதாம் தத்ர குதஹ ஜீவமாத்திர பரத்வ சங்கா. இந்த அதிகரணமே தேவையில்லையோ அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது. ஏன் தேவையில்லை? இந்த மாதிரி சந்தேகம் வராதா? இந்த விஷய வாக்கியத்துல சந்தேகம் வராதா? சந்தேகம் வந்தா விசாரம் பண்ண வேண்டாமா, தீர்மானம் பண்ண வேண்டாமா அப்படின்னு கேட்டா இது ரொம்ப முக்கியமான விஷயம், தீர்மானம் பண்ண வேண்டிய விஷயம்தான். ஆனால் இங்க தீர்மானம் பண்றதுக்கு எந்த யுக்திகளை கொண்டாரோ அதை கொண்டு தீர்மானம் பண்ணினாரோ அந்த யுக்திகள் எல்லாமே இதுக்கு முன்னாடி சொன்ன யுக்திகள்.
அது ஒரு அதிகரணத்தை ஒரு யுக்தியை கொண்டு சித்தாந்தம் பண்ணினார் அப்படின்னு சொன்னால் அந்த யுக்தியை அந்த விஷயத்துக்கு மாத்திரம் எடுத்துக்கணும்னு நிர்பந்தம் இல்லை. அதே மாதிரியாக இருக்கக்கூடிய மற்ற இடத்துலயும் அதை சஞ்சாரம் பண்ணிக்கணும். அதுக்காகதான் இந்த சின்ன சாஸ்திரம், மீமாம்சா உத்தர மீமாம்சா சாஸ்திரமே நமக்கு எப்படி விசாரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அந்த மார்க்கத்தை தெரிவிக்கிறதுக்காகத்தானே தவிர ஒவ்வொரு வாக்கியமா எடுத்து எல்லாத்துக்கும் அர்த்தம் சொல்லி கொடுக்கறதுக்காக இல்லை. சந்தேகம் வரும் காலத்துல நாம எந்த மாதிரி யோசிக்கணும், எப்படி இந்த வேதார்த்தத்தை நிர்ணயம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு வழியை காண்பிச்சு கொடுக்கக்கூடிய சூத்திரங்கள் இதெல்லாம். அப்படி இருக்கிறச்ச இதுக்கு முன்னாடி 2 அதிகரணம் இங்க நமக்கு சந்தேகத்தை போக்கும்படியாக அமையிருக்கு. இந்த அதிகரணம் தேவையில்லைங்கிறார். எப்படின்னு கேட்டா இந்த பிராணஸ்ததானுகமாத்திர பிரதர்தனாதிகரணம் முதல் அத்தியாயம் முதல் பாதம் கடைசி அந்த அதிகரணம் பிரதர்தனாதிகரணம் சொல்றது. அந்த வாக்கியத்திலே இந்திரனுக்கும் பிரதர்தனுக்கும் வர சம்வாதத்திலே ரொம்ப நல்ல விஷயத்தை எனக்கு சொல்லிக் கொடுன்னு பிரதர்தனன் கேட்டான். ஹிதத்தமம் ரொம்ப 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 ஹிதமா இருக்கு, அது எதுக்கு மேல வேற ஹிதம் இருக்க முடியாதோ அப்பேற்பட்ட ஹிதத்தை எனக்கு சொல்லிக் கொடுன்னு கேட்டான். இது கேட்டதுக்கு அவன் எல்லாமோ சொல்றான். இந்திரன் நிறைய விஷயங்கள் சொல்றான். நிறைய விஷயங்கள் சொல்றச்ச அதுக்குள்ள பிராணன் வருது, இந்திரன் தன்னை பத்தி சொல்ற அந்த விஷயங்கள்லாம் வேற வருது, ஜீவாத்மாவை பொதுவா ஜீவாத்மாவை சொல்ற மாதிரி இருக்கு, அதே மாதிரி பரமாத்மா ஸ்வரூபத்தை சொன்னது வருது, எல்லாமே வருது. அந்த மாதிரி வரச்சே எதை நம்ம எடுத்துக்கிறதுன்னு சந்தேகம். அநேக லிங்க சந்தோஹே, ஜீவலிங்கம் என்ன பிரம்மலிங்கம் என்ன வேற எல்லா லிங்கம் நிறைய லிங்கங்கள் அங்க மொத்தமா கொட்டி கிடக்கு. அப்ப எதை நான் எடுத்துக்கணும்னு அங்க சந்தேகம். அப்ப ஜீவலிங்கம் பிரம்மலிங்கம் இந்த 2ல பிரம்மலிங்கம் தான் பிரபலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏன்னா பிரம்மம் அப்படிங்கிற அர்த்தத்துல நீங்க அதை எடுத்துட்டீங்கன்னா அது ஜீவனாக இருக்கிற காரணத்தினாலே, அதுவே ஜீவனாக இருக்கிற காரணத்தினாலே ஜீவலிங்கங்கள் எல்லாம் அதுல சேர்த்து விட்டுவிட முடியும். ஜீவன்னு சொன்னீங்கன்னா பிரம்மலிங்கத்தை அதுல சேர்க்க முடியாது. அதனால அநேக லிங்கங்கள் வரும்போது ஜீவலிங்கம் பிரம்மலிங்கத்துல பிரம்மலிங்கத்தை பிரபலமா எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு நியாயத்தை கொண்டு பிரதர்தனை சொன்ன வாக்கியங்கள் எல்லாமே பிரம்ம தாத்பரியம், பிரம்மத்தை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்த வாக்கியங்கள் அப்படின்னு தீர்மானம் பண்ணினது பிராணஸ்ததானுகமாத்திர அதிகரணத்துல. அதே மாதிரி இங்கே கூட ஜீவனை பத்தியும் வந்திருக்கு, பிரம்மத்தை பத்தியும் வந்திருக்கு. இப்ப எதை வச்சுக்கணும் அப்படின்னு கேட்டா ஜீவலிங்கம் பிரம்மலிங்கம் 2ல பிரம்மலிங்கம் தானே பிரபலம். அப்ப அதை வச்சுருந்தான் தீர்மானம் வேணும். அந்த நியாயத்தை கொண்டே இங்க தீர்மானம் பண்ண முடியுமே. அப்ப எதுக்காக வாக்கியானுயாத்து அப்படின்னு சொல்லி புதுசா ஒரு அதிகரணம்னு ஒரு கேள்வி. இன்னொரு தினசாவும் இதே ஆக்ஷேபத்தை பண்ணலாம். இங்க இந்த சுஷுப்தி உத்கிராந்தியோர் பேதேனன்னு ஒரு அதிகரணம் போச்சு. இது 3ஆம் பாதம் கடைசி 1-3 கடைசி. அந்த அதிகரணத்துல என்ன ஆச்சு, இந்த பிருகதாரண்யத்திலேயே இந்த கதமா ஆத்மேத்தின்னு ஏதோ கேட்டுட்டு ஒரு ஆத்ம விசாரம் ஒண்ணு பண்ணினேன். பெருசா ஆத்ம விசாரங்கள்லாம் வந்தது. அந்த ஆத்ம விசாரத்திலையும் இதேதான் சந்தேகம். இதே ஜீவாத்மாவை சொல்றதுக்காக இந்த பெரிய பிராமணம் வந்துதா பரமாத்மாவை சொல்லுதா, இங்க மாதிரியே இங்க சொன்ன மாதிரியே அங்கேயும் சந்தேகம் வந்திருக்கு. அங்க என்ன தீர்மானம் பண்ணினான்னு கேட்டா இங்க ஜீவாத்மாவை பத்தி சொல்லலைன்னு இல்ல, ஆனா தாத்பரியம் அவனை பிரம்மமாக சொல்றதுல. ஏன்னா ஒரு வாக்கியம் நாம கேட்டோம்னா அதுல நமக்கு தெரிஞ்ச அம்சமும் இருக்கு, தெரியாத அம்சமும் இருக்கும். தெரியாத அம்சத்தை சொல்ல வேண்டியது நியாயம், தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்லணும். தெரிஞ்ச அம்சத்தை எதுக்காக சொல்றதுன்னு சொன்னா இதுதான் அனுவாதம் சொல்றது. நமக்கு தெரிஞ்ச அம்சத்தை அனுவாதம் பண்ணி தெரியாத அம்சத்தை போதிக்கக்கூடியதாக இருக்கும் வாக்கியம். வாக்கிய அமைப்பு அப்படிதான் இருக்கும். அப்ப அந்த விதத்துல பாக்கறச்சே ஜீவன்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமா இருக்கு, பிரம்மம் பிரசித்தமா இல்லை. அதனால பிரசித்தமான ஜீவனை பத்தி சொன்னது அதை அனுவாதம் பண்ணி அதுதான் சுசுப்தி காலத்துல பிரம்மஸ்வரூபமாகிறதுன்னு அந்த அந்த பிரம்மஸ்வரூபத்தை விதானம் பண்றதுக்காக தெரியாததை காண்பிக்கிறதுக்காக வந்ததுன்னு சொல்றேன். இதுவும் அதே பிருகதாரண்யகம் தான். இங்கேயும் அதே மாதிரி சொல்லிக்கலாம். மைத்ரேய பார்த்து யாஜ்ஞவல்கர் சொல்லி கொடுக்கறச்ச பிரசித்தமான ஜீவன் எப்படி இருப்பான்ங்கிறத அனுவாதம் பண்றாரு. இது தெரியாத விஷயம் இல்லை. தனக்கு பிடிச்சு தனக்கு அனுகூலமா இருந்தா பிடிக்கிறது, பிரதிகூலமா இருந்தா பிடிக்கல. ஒரு வஸ்து அனுகூலமா இருக்கும் போது பிடிக்கிறது, அதே கொஞ்ச நாள் காலம் கழிச்சு பிரதிகூலமா எடுத்தோம்னா அப்புறம் பிடிக்கல. அப்ப என்ன ஆச்சு,
இந்த ஜீவாத்மாவை வச்சுதான் பிரியம் அப்பிரியம் எல்லாம் இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிறத இது புது விஷயமே இல்லை. இது லோகத்துல தெரிஞ்ச விஷயம்தான், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், அவ அனுபவத்திலே இருக்கு. அப்படி இருக்கும்போது இதை அனுவாதம் பண்ணி இதை சொல்லி கொடுக்கறதுக்காக வரல, இது அபூர்வம் இல்லை. இந்த மாதிரி ஒரு ஆத்மாவை நாம பார்த்துட்டு இருக்கோமே, இந்த ஆத்மா உண்மையில இப்படி இல்லை. அது எப்படி இருக்கு? அதனுடைய சுத்த ஸ்வரூபத்தை பார்த்தோம்னா அதுதான் பிரம்மஸ்வரூபம், அதுதான் ஏக விஞ்ஞானி சர்வ விஞ்ஞானத்துக்கு விஷயமானது. அதை தெரிஞ்சுண்டா மோட்சம் அப்படின்னு சொல்லி கொடுக்கறது. அப்ப இதெல்லாம் அனுவாதம் பண்ணி அனுவாதத்தை அப்படியே வச்சுட்டு எது நமக்கு தெரியாத விஷயமோ அதை சொல்லி கொடுக்கறதுக்காக வந்ததுங்கிறது சுருப்தி கிராந்தி அதிகரணத்திலே சொல்லியிருக்கோம். இங்கேயும் அதே நியாயத்தை வச்சு தீர்மானம் பண்ண முடியும் இந்த மைத்திரி பிராமணத்திலையும். ஆக அப்படி இருக்கிறச்ச இது புது அதிகரணம் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? இங்க சந்தேகமே வராதுன்னு வேற சொல்லிட்டார். அந்த நியாயங்களை யாரு ஞாபகம் வச்சுருக்கானோ அந்த பையன் இந்த அதிகரணத்தை படிக்கும் போது இது புதுசா ஒண்ணு தேவையில்லையே, அந்த அதிகரணத்துல சொன்ன நியாயத்தை வச்சுட்டு இங்க தீர்மானம் ஆயிடுறது அப்படின்னு கேட்பான். தத்திர குதோ ஜீவமாத்திர பரத்வசங்கா. பதில் சொல்றாரு, சத்தியம் சொன்னது சரியா இருக்கு, இருந்தாலும் இங்க கொஞ்சம் அதிகப்படியான சங்கைக்கு காரணம் இருக்கு. அங்கெல்லாம் கரெக்டு இங்க சொன்னது, ஆனா அந்த நியாயத்தை இங்க கொண்டு வரலாம்னு பார்த்தா ஒரு இடி இடிக்கிறது, வேற ஒரு இடைஞ்சல் இருக்கு. அது என்னன்னு சொல்றாரு, ததாபி போக்திருதா ஜாதிருதா ஜீவ ரூபோத்தான சமாதயே மைத்ரேயி பிராமணே பூர்வபக்ஷேன உபக்கிரமஹா கிருதா. அதாவது அந்த பிரம்மம் இருக்கே அதுக்கே போக்திருத்துவம், இங்க ஆத்மனஸ்து காமாய அப்படின்னு சொல்லி போக்திருத்துவம் தெரிவிக்கிறது, விஜாதாரமரே அப்படின்னு சொல்லி ஜாத்திருத்துவம் சொல்றது, அதுக்கப்புறம் நடுப்புற அந்த ஜீவரூப சாமியன உத்தாய தானியவானு வினசதி அப்படின்லாம் சொல்லியிருக்கு. இதெல்லாம் சொல்லியிருக்கோம் இல்லையோ? இதுகளெல்லாம் இப்படி இல்லை, இதெல்லாம் நம்ம எப்படி சொல்றது இந்த ஆத்மாவுக்கு அப்படின்னு சொன்னால் இதனால நமக்கு புதுசா சங்கை வரும். இந்த வாக்கியங்கள் உபக்கிரமம் உபசம்ஹாரம் மத்திய நிர்தேசம் ரெண்டையும் வச்சுண்டு மூணையும் வச்சுண்டு பார்க்கும்போது ஜீவாத்மாவை பத்தி நிரூபணம் பண்றதுக்காக வந்ததுன்னு தெரியுது அப்படின்னு அதிகமான ஆக்ஷேபம். அந்த ஆக்ஷேபத்துக்கு பதில் சொல்றதுக்கு இதுக்கு முன்னாடி சொன்ன அதிகரணங்கள்ல வழி இல்லை, ஆனா அது சொல்றதுக்காகவே இங்க வந்திருக்கு. இந்த அதிகரணம் அதுக்காக வந்திருக்கு. இதுல என்ன அப்படி பெருசா சங்கை அப்படின்னு கேட்டா, சாமானாதிகரண்யம் பிரதீதியில பேதமும் வேணும் அபேதமும் வேணும், ரெண்டு இல்லாட்டா சாமானாதிகரண்ய பிரதீதி வராதுன்னு ஒரு சித்தாந்தம். அப்படின்னா என்னதுன்னு பார்ப்போம். இந்த கடம் மிருண்மயமானது அப்படின்னு சொல்றான், இல்லை கருப்பாக இருக்கிறது அப்படின்னு சொல்றான். இந்த கடமானது கருப்பா இருக்கு, கடமே கருப்பாவே இருக்கு, கட்டம் வேறு கருப்பு வேறு இல்லை, கருப்பாவே அதுவே இருக்கு அப்படின்னு சொல்றேன். ஆனா கடங்கிற சப்தத்தால சொல்லக்கூடியதும் கருப்புங்கிற நீலகாங்கிற சப்தத்தால சொல்லக்கூடிய அர்த்தமும் ஒண்ணும் அப்படின்னு கேட்டா ஒண்ணு இல்லை. இந்த கட சப்தத்துக்கு கருப்புன்னு அர்த்தமா? கிடையாது. அது சிவப்பு கடமா இருந்தாலும் அது கடம்தான். கருப்புங்கிறதுக்கு கடம்னு அர்த்தமானு கேட்டா அதுவும் இல்லை, அது கருப்பா வஸ்திரம் இருந்தாலும் அதுவும் கருப்புன்னு சொல்லிக்கலாம். ஆக இந்த சப்தத்துக்கும் அர்த்தம், ரெண்டு சப்தங்களுக்கும் அர்த்தம் தனித்தனியா இருந்தாலும் இந்த இடத்துல கருப்பாக இருப்பது அந்த கடம் அப்படின்னு ஒரு தாதாத்மியம் தெரியுது. இந்த தாதாத்மிய ஸ்தலத்திலே பேத அபேதம்னு ஒரு சொல்ல வேண்டி இருக்கு. ரெண்டு இருக்கணும், அப்பதான் தாதாத்மியம் சொல்லணும். சுத்த அபேதம் சுத்த பேதம் ரெண்டு இடத்துலயும் தாதாத்மியம் சொல்றது வழக்கம் இல்லை. இப்ப இந்த கடம் நீளமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த கடமும் பட்டமும் வேறுதானே, அங்க பேதம் மாத்திரம் இருக்கு. இந்த கடமானது படமாக இருக்கிறது அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. கடம் படமா இருக்காது. அதே மாதிரி இந்த கடம் கடமாக இருக்கிறதுன்னு சொல்லக்கூடாது. சொன்னா ஔபச்சாரிக பிரயோகம், முக்கிய பிரயோகம் இல்லை. கடம்னு சொல்லிட்டு அது கடமா இருக்குன்னு சொன்னா கடம் தானே அது ஏற்கனவே, அது கடமாக இருக்கிறதுன்னு சொல்ல முடியாது. கடோ கடகாங்கிற சாப்தபோதம் வராதுன்னு தார்க்கிகால் சொல்லுவா. அதனால கொஞ்சம் பேதமும் வேணும் அபேதமும் வேணும், அப்பதான் இந்த மாதிரி பேச்சு ரெண்டு சப்தத்தையும் சேர்த்து சமானாதிகரண்யமாக பிரயோகம் பண்ண முடியும்.
ஆகையால இங்க ஜீவ பிரம்மத்தை ஜீவனையும் பிரம்மத்தையும் தாதாத்மேன்னு சொல்லக்கூடிய வாக்கியங்கள் நமக்கு மகா வாக்கியங்கள் இருக்கு. ஆக அந்த மகா வாக்கியங்கள்ல துவம் பிரம்மா அகம் பிரம்மா அப்படின்னு ரெண்டு பதத்தையும் சேர்த்து சமான ஒரு விசேஷ விசேஷ பாவம் மாதிரி பிரயோகம் பண்ணி இருக்கிறதுனாலே நமக்கும் அந்த பிரம்மத்துக்கும் பேதாபேதம் இருக்கணும்னு ஒரு அதிகப்படியான சந்தேகம் வரும். அப்படி ஒரு வாதி இருக்காம் பேதாபேதவாதின்னு. ஆக அதுக்கு இடம் கொடுக்காம இருக்கணுங்கிறதுக்காக அதை நிவாரணம் பண்றதுக்காகத்தான் இந்த அதிகரணம் அப்படின்னு கொண்டு வர. இகதாவது ஜீவமனோத்திய பிரம்மாத்மதா போதியது. இந்த ரெண்டு இடத்துலயுமே எல்லா இடத்துலயுமே உபனிஷத்துல ஜீவனை அனுவாதம் பண்ணி அந்த ஜீவன் பிரம்மந்தான்னு நமக்கு சொல்லிக் கொடுக்கறது. தத்திர ஜீவலிங்கைஹி அனுவாத்திய விதேயோர் பேதாபேதௌ. ஜீவனுக்கும் அந்த பரமாத்மா ஜீவனை அனுவாதம் பண்றது, பரமாத்மாவை போதிக்கிறது. அங்க அனுவாத்திய விதேயோகோ ஜீவ பிரம்மணோகோ பேதாபேதவுன்னு ஆஸ்மரத்தியர் சொல்றாராம். இது ஆஸ்மரத்தியாதி மதம் நிராகரித்த. பேதமும் அபேதமும் ரெண்டு சேர்ந்து இருக்குன்னு ஆஸ்மரத்தியர் மதம். இப்போ பேதம் தான் இருக்கு, அப்புறமா பேதம் வரும், அபேதம் வரும் மோட்ச காலத்துல அப்படின்னு ஔடுலோமி சொல்றார். இந்த மதம் ரெண்டையும் நிராகரணம் பண்ணும். பேதம் அபேதம் ரெண்டு இருக்குங்கிறது மதம் சரியே இல்லை. இருக்கிறது அபேதம் தான், அதுவே தான் இது, ஆனா பேதம் தெரியறது அப்படின்னு சொல்ற மதம் தான் கரெக்டு அப்படின்னு தீர்மானம் பண்றதுக்காக இந்த அதிகரணம். இந்த ஆஸ்மரத்திய மதம் ஆதிபதத்தால ஔடுலோமி மதம் இந்த ரெண்டு மதத்தையும் நிராகரித்திய காசகிருத்ஸ்னீய மதேன அத்தியஸ்த பேதேன அனுவாத்தியத்வம் ஜீவஸ்ய. வஸ்துதா நிஜமான பேதத்தை கொண்டு இது அனுவாதம்னு சொல்லலே. ஜீவனுக்கும் ஈஸ்வரனுக்கும் ஒரு பேதம், கல்பிதமான பேதம், அத்தியஸ்தமான பேதம் ஒண்ணு இருந்துட்டு இருக்கு. அதை வச்சு இந்த விவகாரங்களா நடக்கிறது. வஸ்துதா ஐகாந்திகம் ஏகத்துவம். வாஸ்தவத்தை பரமார்த்த திருஷ்டியில பார்த்தா கொஞ்சம் கூட பேதம் இல்லை, அதேதான் இது அப்படிங்கிறத சொல்லி சமாதானம் அந்த சித்தாந்தம் சொல்லுவதற்காக சமாதையே ஜீவ பரத்வ பூர்வபக்ஷேன உபக்கிரம மாத்திரம் கிருதம். அதுக்காக இந்த மைத்ரேயி பிராமணத்துல ஜீவனை தான் சொல்லியிருக்கு, அதுதான் தேவையில்ல அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வபக்ஷம் கலப்பி விடப்பட்டது. ஜீவ பிரம்மா வேதஸ்ய சத்தியத்துவே ஞானாத் தன்னிவர்த்திய யோகா. இது பாரு, அது வேதாந்தத்துக்கு சம்மத்தம் இல்லை. ஜீவனுக்கும் பிரம்மத்துக்கும் உள்ள பேதங்கிறது வாஸ்தவமா இருந்தால் அது போகவே போகாது. என்ன ஞானம் பண்ணாலும் நிஜமான பேதம் அது போகாது. அது அஜானகிருத்தமா இருந்தா தான் போக முடியும். அப்படியானால் ஞானத்தால மோட்சம் வரும்னு சொல்லியிருக்கே, அந்த ஸ்ருதி தப்பாக போயிடும். ஞானான் மோட்சம் வதந்தி ஸ்ருதி ஆஸ்மரத்தியாதிர்ன சங்கச்சதே. இதெல்லாம் யாருக்கு? இந்த ஆஸ்மரத்தியாதிகளுக்கு. ஆனா சித்தாந்திக்கு அது இல்லை, காசகிருஷ்ணருக்கு இல்லை. காசகிருஷ்ணர் அதேதான் இப்படி இருக்கு, வேற மாதிரியா தெரியறது அஜ்ஞானத்தினால அப்படின்னு சொல்லிட்டா, அப்ப வாஸ்தவமான தத்துவ ஞானம் வரைச்ச அஜ்ஞானத்தால தெரியக்கூடிய பேதமானது அது காணாம போயிடும் அப்படிங்கிறது சித்தாந்தம். ஆகையாலே மைத்ரேயி பிராமணம் பரமாத்மஸ்வரூபத்தை சொல்லிக் கொடுக்கிற ஒரு பிராமணம் தான் அப்படின்னு தீர்மானம் இதோட வச்சு